நமஸ்கர். எனது பெயர் கடியாலி ஸ்ரீவாட்கள். இன்று நான் டாக்டர் மாயாவின் எழுத்தாளர், மருத்துவர் மற்றும் உற்பத்தியாளர். செயற்கை நுண்ணறிவு சக்தி வாய்ந்த உபகரணங்கள் மனிதகுலத்தை சரிசெய்யும், நிறுத்தி பாதுகாக்கும். உலகெங்கிலும் உள்ள சுகாதார பாதுகாப்பு. நான் இங்கே பெங்களூரில் இருக்கிறேன். இது என்னை ஒரு மருத்துவராக்கியது. ஒரு பயன்பாட்டை ஒரு தயாரிப்பாக அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு வழங்குகிறேன், ஆனால் ஒரு பரிசாக. அறிவு, பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றின் பரிசு. சுதந்திர தினத்தில் கர்நாடகாவில் உள்ளவர்களுக்கு ஒரு பரிசு. டாக்டர் மாயா ஒரு புரட்சி. நாம் நோயைப் பற்றி எப்படி சிந்திக்கிறோம்? இது ஆம் அல்லது இல்லை கேள்விகளை கேட்கவில்லை. இது கடுமையான வழிமுறைகளை பின்பற்றாது. அதற்கு பதிலாக, இது ஒரு உண்மையான மருத்துவர் போன்றது. இது 3 அறிகுறிகளையும் வண்ணக்குறியிடப்பட்ட சிஸ்டம்ரெட், மஞ்சள், பச்சை, நீல நிறத்திற்கு நோயாளியை வழிநடத்தும் சரியான முடிவுக்கு பயன்படுத்துகிறது. எளிதானது, பாதுகாப்பானது. மனிதர். நான் இங்கே இருக்கிறேன், பெங்களூரில். இந்த கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அரட்டை போன்ற உலகளாவிய தளங்களுடன் மாயாவை இணைக்க நான் ஏற்கனவே விவாதிக்கத் தொடங்கினேன். ஆனால் கர்நாடகா தாமதமாகிவிட்டால் உலகம் காத்திருக்காது. இங்கிலாந்து அல்லது அமெரிக்கா நோயாளி தலைமையிலான சுகாதார சேவைக்கு ஒரு புதிய மையமாக மாறலாம். ஆனால் ஏன் கர்நாடகா இல்லை? பெங்களூரு அறிவியல், ஆன்மா மற்றும் சேவையின் நகரம் ஏன் இல்லை? இந்த அமைப்பு மருத்துவம் மட்டுமல்லது தார்மீகமானது. ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாவையும் ராஜா அல்லது தலைவரால் பாதுகாக்க வேண்டும் என்று இந்து மதம் நமக்கு கற்பிக்கிறது. ஏழைகளுக்கு பணம், வீடு அல்லது சொத்து இருக்க முடியாது. அவரது ஒரே பணம் ஆரோக்கியம். மாயாவின் பணி எளிது, குணமடைந்தது. தடுக்கவும், பாதுகாக்க. ஒரு ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான தேசத்தை நாம் ஒரு நன்கொடை அல்லது கையேடுடன் உருவாக்குவது இதுதான், ஆனால் கண்ணியம், கவனிப்பு மற்றும் அறிவுடன். கீதையில் கிருஷ்ணர் சொல்வது போல், என்னை நேசிக்கவும், ஆனால் உங்கள் சுயாதீனமான விருப்பத்தை சரணடைய வேண்டாம். ஒவ்வொரு மனிதனும் சுயாதீனமாக இருக்க வேண்டும், சிந்திக்க, வேலை செய்ய, துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுதந்திரம் என்பதை மறுக்கும் எந்தவொரு தலைவரும் மதத்திற்கு சேவை செய்யவில்லை. தயவுசெய்து என்னை அழைத்து பேசுங்கள். இந்து மதம் ஒரு பூசாரி, மதத்தின் பாதுகாவலர். நான் பிரபஞ்சத்தின் சட்டத்தை செயல்படுத்த சுதந்திரத்தில் இல்லை, ஆனால் அதை விரும்புவோருக்கு மட்டுமே அறிவை பகிர்ந்து கொள்ள முடியும். என்னை அழைக்கவும் அல்லது உங்களை சந்திக்க என்னை அழைக்கவும். நன்றி. ஸ்டார்ட் ஸ்பீட், எண்ட் ஸ்பீட்.